வணக்கம். அக்செப்ட் காட் as your ஃப்ரெண்ட். கடவுளை உங்களுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுளை போற்றி புகழ்ந்து பாடுறதுனால நமக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள அந்த தூரம் அதிகமாகிறது. அது அதிகமாக விட வேண்டாம். எப்போ அது அதிகமாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம நெருங்கி பழகும்போது. நெருங்கி பழகிறது அப்படின்னா, எப்படி நாம் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட பழகுவோமோ அந்த மாதிரி கடவுள்கிட்ட நம்ம பழகணும். சில பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இறைவனை போற்றி பாடி நிறைய ஆஃபரிங்ஸு கொடுத்து தான் அவருடைய மனசை இளக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவசியம் இல்லை. நம்ம வந்து மனதால் இறைவனுக்கு அருகில் சென்று விட்டால் போதும். இறைவனை ஒரு நண்பனாக நம்ம ஏற்றுக்கொண்டால் போதும். அதனால தான் இறைவனை நீன்லாம் நம்ம சொல்கிறோம், சிங்குலரில் சொல்கிறோம். நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கடவுளை கேட்குறேன். காரணம் என்ன? அவ்வளோ உரிமை நம்ம எடுத்திருக்கோம். யார்கிட்ட உரிமை எடுக்க முடியும்? க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நம்ம உரிமை எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பக்தியை பாடி இதெல்லாம் செய்யும்போது நமக்கும் கடவுளுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அது வேண்டாம். ரொம்ப க்ளோஸாக போங்க கடவுள்கிட்ட. கடவுளை ஒரு நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எஸ். நன்றி.